வணக்கம். இது லதா ஆஸ்ட்ரோ சேனல். நான் உங்கள் லதா ராஜன். இறைவன் அருளால் நல்லதே நடக்கும். இன்றைய ராசி பலன்கள். குரோதி வருடம் மார்கழி மாதம் 8ஆம் தேதி 23/12/2024 திங்கள் கிழமை. இன்றைய நட்சத்திரம் காலை 10:52 வரை உத்திரம், பிறகு ஹஸ்தம். இன்றைய திதி மாலை 6:22 வரை அஷ்டமி, பிறகு நவமி. இன்றைய யோகம் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. குளிகை மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் சதயம். மேஷராசி. மேஷராசிக்கு சந்திரன் இன்னைக்கு 6வது இடமான சகாயஸ்தானத்துல சந்திரனோட நட்சத்திரத்திலேயே இருக்கிறது சிறப்பு. குரு பகவான் 2வது இடத்துல இருந்து சந்திரனையும் பாக்குறதுனால உங்க குடும்பத்துல ஒரு குறையுமே இருக்காதுங்க. மனசுல சந்தோஷமான நிலை இருக்கும். உங்களுடைய பேச்சுக்கு ஒரு தனி மதிப்பும் மரியாதையும் இருக்குங்க. நல்லா பேசி காரியங்களை சாதிச்சுக்கிறீங்க. ஒரு புதுசா உங்களுக்கு ஸ்தானம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. பெண்களுக்கு எதிரிகளே இருக்க மாட்டாங்க. கணவர் மூலமா நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும். ரொம்ப மகிழ்ச்சியா சந்தோஷமா இருப்பீங்க. பெருமையா உணர்வீங்க. மாணவர்களுக்கு வேலைக்கு முயற்சி செஞ்சவங்களுக்கு நல்ல தரமான வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. பொருள் வசதி உங்களுக்கு நிறைவு தருவதா இருக்கும். அஸ்வினி நட்சத்திரக்காரங்க காயத்ரி தேவியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு சாதகமா நடக்கும். உங்களை புரிஞ்சுக்கிறாம உங்களை பத்தி தவறா நினைச்சவங்க கூட இன்னைக்கு உங்களை சரியா புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்குரிய கௌரவத்தை கொடுப்பாங்க. உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயருங்க. மனசும் உடலும் நல்ல ஆரோக்கியமா உற்சாகமான நிலையில இருக்கும். நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும். பரணி நட்சத்திரக்காரங்க ராஜராஜேஸ்வரிய வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். என்னதான் நீங்க பொறுமையா கவனத்தோட இருந்தாலும் சில விஷயங்கள் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கற மாதிரி இருக்குங்க. வெளியிடங்களுக்கு போகும்போது கவனமா எச்சரிக்கையா இருங்க. வண்டி வாகனங்களை மெதுவா ஓட்டுங்க. பண விஷயங்களையும் கொஞ்சம் கவனத்தோட இருக்கணும். வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும். கார்த்திகை நட்சத்திரக்காரங்க சக்கரத்தாழ்வார வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு எதிர்பார்த்த விஷயங்கள் எதிர்பார்த்தபடி நல்லபடியா முடியுங்க. எடுத்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். உடல் ஆரோக்கியத்திலையும் நல்ல முன்னேற்றம் இருக்கும். ரொம்ப நாளா தொல்லை கொடுத்துக்கிட்டு இருந்த உடல்நிலை இன்னைக்கு சரியாகி நிம்மதியை கொடுக்கும். குடும்பத்துல ஆறுதல் சிறப்பா இருக்கும். மெரூன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மெரூன். அதிர்ஷ்ட எண் 1 7. ரிஷபராசி. ரிஷபராசிக்கு சந்திரன் இன்னைக்கு 5வது இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்துல சந்திரனோட நட்சத்திரத்துல இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு. ராசி அதிபதி சுக்கிரன் 9வது இடத்துல இருக்கிறாருங்க. அப்ப உங்களுக்கு எந்த ஒரு வித்தையும் நல்லா வரும். பண பிரச்சனை எதுவும் இருக்காது. உங்க செயல்கள்ல நல்ல ஒரு ஒழுக்கமும் நேர்மையும் இருக்கும். செல்வ சேர்க்கை இருக்குங்க. தர்ம காரியங்கள்ல ஈடுபடுவீங்க. நீங்க தொட்டதெல்லாம் எந்த காரியமா இருந்தாலும் அதை வெற்றிகரமா முடிச்சிருவீங்க. பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த வில்லங்கங்கள் சிலருக்கு விலகக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. பெண்களுக்கு திருமண வயசுல இருக்கிறவங்களுக்கு திருமணம் பற்றிய நல்ல செய்திகள் இருக்கும். மீடியா துறையை சேர்ந்தவர்கள்லாம் நல்ல முன்னேற்றத்தை பெறுவீங்க. மாணவர்களுக்கு கல்வியில முதல் தரமான வெற்றி இருக்குங்க. விளையாட்டுக்கள்ல வெற்றி கிட்டும். நண்பர்கள் உறவினர்கள் வீடு தேடி வந்து உங்களுக்கு அனுகூலமான விஷயங்களை செய்வாங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரங்க சக்கரத்தாழ்வார வழிபட்டு காரியங்களை தொடங்கினா சிறப்பா முடியும். இன்னைக்கு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு நல்ல பலன்களை தாங்க கொடுக்கும். பண பிரச்சனை இருக்காது. தொட்டதெல்லாம் தொடங்கும். காரிய வெற்றி நிச்சயமா இருக்கும். அரசாங்க அனுகூலங்கள் இன்னைக்கு கிடைக்கும். மெரூன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும். ரோஹிணி நட்சத்திரக்காரங்க பரமேஸ்வரிய வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்த செய்யறதா இருந்தாலும் ரொம்ப கவனத்தோட செஞ்சு அடுத்தவங்களோட பாராட்டுக்களை பெறுவீங்க. உங்களுடைய மனசுல ஒரு நிம்மதியான நிலை இருக்குங்க. குடும்பத்துல குதூகலமான சூழ்நிலைகள் இருக்கும். பிரயாணங்களால நன்மைகள் நடக்கும். வேண்டுதல்கள் பலிக்கும். ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும். மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க ஐயப்பனை வழிபட்டு காரியங்களை
தொடங்குறதே சிறப்பா முடியும். கூட்டு தொழில இருக்கிறவங்க எல்லாம் இன்னைக்கு அதிகமான லாபத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. எந்த தொழில் செஞ்சீங்கன்னாலும் அதுல நல்ல முன்னேற்றமான சூழல்கள் வரும். பிள்ளைகளால இன்னைக்கு குடும்பத்துல ஒரு நிம்மதியான நிலை இருக்கும். பிள்ளைகளுக்காக நீங்க எடுத்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 2, 9. மிதுன ராசி. மிதுன ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு 4வது இடமான சுகஸ்தானத்துல சந்திரனோட நட்சத்திரத்திலேயே இருந்து ராசி அதிபதி 6வது இடத்துல இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்புங்க. இன்னைக்கு உங்களை எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். உங்களுடைய நடத்தை அந்த மாதிரி இருக்குங்க. எடுத்த காரியத்துல வெற்றி கண்டிப்பா இருக்கும். எல்லா விஷயத்துக்கும் உங்களை நீங்க தயார்படுத்திக்கிறீங்க. மனசுக்கு சந்தோஷமும் உற்சாகமும் இருக்கும். தொழில நல்ல லாபம் இருக்கும். பொன் பொருள் சேர்க்கை இருக்கும். எல்லா துறைகள்லயும் எந்த துறைகள்ல நீங்க இருந்தாலும் சகல துறைகள்ல இன்னைக்கு வெற்றி ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. பெண்களுக்கு சகல சௌபாகியங்களும் கிட்டும் அளவிற்கு வருவாய் இன்னைக்கு அதிகமாகவே இருக்கும். உங்களுடைய சந்தோஷத்துக்கு குறைவு இருக்காது. குடும்ப ஒற்றுமை நல்லா இருக்கும். மாணவர்களுக்கு முன்னேற்றம் சிறப்பா இருக்குங்க. குறிக்கோளை நோக்கி முன்னேறுவீங்க. யாருக்காகவும் உங்க கொள்கையில இருந்து விலக மாட்டீங்க. மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க ஐயப்பனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு உங்களுடைய அந்தஸ்துக்கும் கௌரவத்துக்கும் எந்த குறையும் இருக்காது. வெளிவட்டார பழக்க வழக்கம் சிறப்பா இருக்கும். பொது சேவையில இருக்கிறவங்களுக்கு புகழடையக்கூடிய நாளா இருக்குதுங்க. அடுத்தவங்களோட கஷ்டத்தை புரிஞ்சு நடந்துக்கிறீங்க. பண பிரச்சனை எதுவும் இருக்காது. சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரங்க நரசிம்மரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். பழகியவர்களோட அன்பு இன்னைக்கு உங்களை ஆச்சரியப்பட வைக்கும். ஒரு புதிய நபரால உங்களுக்கு தொழிலையும் சரி அல்லது நீங்க இருக்கிற வேலையிலையும் சரி அவரால இன்னைக்கு நன்மை நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. சிலருக்கு தலைமை பொறுப்புகள் தேடி வரலாம். ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரங்க சர்வேஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் கவனத்தோட தான் இருக்கணும். உடல் ஆரோக்கியத்துல அக்கறையா இருங்க. தேவையில்லாத அலைச்சல்களை தவிருங்க. தொலைதூர பிரயாணங்கள்ல கொஞ்சம் கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க. பண விஷயங்கள்லயும் எச்சரிக்கையா இருக்கணும். மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு ஊதா. அதிர்ஷ்ட எண் 4, 9. கடகராசி. கடகராசிக்கு சந்திரன் இன்னைக்கு 3வது இடமான தைரியஸ்தானத்துல சந்திரனோட நட்சத்திரத்துல இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு. குடும்ப கவலைகள் தீரக்கூடிய நாளா இருக்குதுங்க. பண பிரச்சனைகள் எல்லாம் தீரும். சஃபிசியன்டா உங்களுக்கு எவ்வளவு பணம் தேவையோ அது உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. குடும்ப ஒற்றுமை நல்லா இருக்கும். எந்த முயற்சியை நீங்க எடுத்திருந்தாலும் அதை இன்னைக்கு தன்னம்பிக்கையோட தைரியமா சிறப்பா முடிப்பீங்க. உடன் பிறப்புகளால உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. பெண்களுக்கு கூட பிறந்தவங்க உங்களை புரிஞ்சு நடந்துக்குருவாங்க. கணவர்கிட்ட ஈகோ பார்க்காம விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க. 7வது இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால காரகோ பாவனாஸ்திங்கிற அந்த ஒரு பலன் உங்களுக்கு இருக்கதாங்க செய்யும். மாணவர்களுக்கு பெண் தோழிகள் மூலமா பிரச்சனைகள் வரலாம் அல்லது கெட்ட சகவாசம் உள்ள நண்பர்களை தவிர்க்கிறது நல்லது. கவனமா இருங்க. புனர்பூச நட்சத்திரக்காரங்க சர்வேஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். நீங்க அதிகமா யார நம்புனீங்களோ அவங்க உங்களை ஏமாத்தக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்குதுங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் கொஞ்சம் கவனத்தோட இருக்கணும். பொறுப்புகளை யாரையும் நம்பி ஒப்படைக்காதீங்க. ஜாமீன் கையெழுத்து போடுறதெல்லாம் இன்னைக்கு ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. தவிர்க்கிறது நல்லதுங்க. மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும். பூச நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு எல்லா விஷயத்திலையும் சந்தோஷமான மனநிலையில இருப்பீங்க. நடக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்குங்க. மனசுல நிம்மதியான நிலை இருக்கும். உடல்லையும் நல்ல ஒரு ஆரோக்கியம் இருக்கும். போட்டி பொறாமைகள் விலகும். வயலட் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ஆயில்ய நட்சத்திரக்காரங்க வெங்கடாச்சலபதியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். அனுபவங்களால இன்னைக்கு உங்களுக்கு சில விஷயங்கள் புரிய வருங்க. இத்தனை நாட்களாக எதையோ நம்பிக்கிட்டு குழப்பமான மனநிலையில இருந்த நீங்க இன்னைக்கு அதுல இருந்து தெளிவான மனநிலைக்கு வரக்கூடிய அமைப்பு இருக்கு. சில விஷயங்களை வீட்டுல உள்ளவங்களை கலந்து ஆலோசிச்சு முடிவெடுக்கிறது நல்லது. பண பிரச்சனை இருக்காது. நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் வயலட் நீலம். அதிர்ஷ்ட எண் 2, 8. சிம்ம ராசி.
சிம்ம ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு தனஸ்தானமான 2வது இடத்துல சந்திரனோட நட்சத்திரத்துல இருந்து தனகாரகனான குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு. ராசி அதிபதியான சூரியன் 5வது இடத்துல இருக்கிறதுனால கவலைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பே இருக்குதுங்க. எதுக்குமே சமாதானமாக மாட்டீங்க, வாக்குவாதத்துல ஈடுபடுவீங்க. தேவையில்லாத பிரச்சனைகளை வளர்க்காம விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க. சிலருக்கு பொருளாதாரத்துல ஏற்ற இறக்கமான சூழல்கள் இருக்கும். ஆனா தனஸ்தானத்தை தனகாரகன் பார்க்கறதுனால எப்படியாவது சமாளிச்சிருவீங்க. உங்களுடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தி ஆயிரும். பெண்களுக்கு ஞாபக மறதி கொஞ்சம் அதிகமா இருக்குங்க. கோபம் அதிகமாக வரும். உங்களை நீங்க கட்டுப்படுத்தி வச்சுக்கிறது நல்லது. வார்த்தைகள்ல கவனமா இருங்க. மாணவர்களுக்கு பெரியவர்களோட பேச்ச கேட்டு நடக்கிறது நல்லதுங்க. யாருக்கிட்டையும் எடுத்தெறிஞ்சு பேசாதீங்க. தன்மையா நடந்துக்குங்க. பொறுமை அவசியங்க. மக நட்சத்திரக்காரங்க சாமுண்டீஸ்வரிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு பெத்தவங்களே உங்களை நினைச்சு பெருமைப்படும்படியான விஷயங்கள் நடக்கும். வேலையில இருக்கிறவங்களுக்கு சக ஊழியர்களால நன்மைகள் உண்டாகக்கூடிய அமைப்பு இருக்கு. பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க. மேலதிகாரிகளும் உங்களுக்கு உறுதுணையா ஒத்துழைப்போட இருப்பாங்க. சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும். பூர நட்சத்திரக்காரங்க விஷ்ணு துர்க்கைய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு ஒரு கூட்டா 4 பேரோட சேர்ந்து இருக்கிறது நல்லதுங்க. தனிமையா இருக்காதீங்க. தேவையில்லாத வாக்குவாதங்கள்ல ஈடுபடாதீங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் பொறுமையை கடைபிடிக்கிறது அவசியம். வேலைகள்ல கவனத்தோட இருங்க. விலை உயர்ந்த பொருட்களையும் கவனமா இருக்கணும். மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும். உத்திர நட்சத்திரக்காரங்க கந்த பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு பண வரவுக்கு எந்த குறையும் இருக்காதுங்க. உங்களுக்கு செலவுக்கு தகுந்த வருமானம் இருக்கும். தேவையில்லாத செலவுகளை தவிர்ப்பீங்க. குடும்ப ஒற்றுமை நல்லா இருக்கும். குடும்ப வருமானமும் இன்னைக்கு சிறப்பா இருக்கும். நண்பர்கள் மூலமா சிலருக்கு பணம் வரக்கூடிய அமைப்பு இருக்கு. ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு, சிவப்பு. அதிர்ஷ்டயன் 1, 7. கன்னிராசி. கன்னிராசிக்கு சந்திரன் ராசியில சந்திரனோட நட்சத்திரத்துல இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு. என்னதான் ராசி அதிபதியான புதன் 3வது இடத்துல மறைவு ஸ்தானத்துல இருந்தாலும் தனகாரகனான குரு பகவானால பார்க்கப்படுறதுனால மறைந்த புதன் நிறைந்த தனலாபம்ங்கிற மாதிரி பொருளாதாரத்துல இருந்த கஷ்டமான நிலை மாறி நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குங்க. தடுமாற்றங்கள் எல்லாம் இன்னைக்கு தவிர்க்கப்படும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் முழுமையான வெற்றியை கொடுக்கும். பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க. தர்ம சிந்தனை அதிகமாக இருக்கும். பெண்களுக்கு நண்பர்களால நல்லது நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. அவங்க மூலமா நல்ல லாபத்தை அடைவீங்க. எதிரிகள் கிட்ட இருக்கிற பயம் விலகும். மாணவர்களுக்கு அடுத்தவங்களோட கட்டுப்பாட்டுக்கு இன்னைக்கு அடிபணியக்கூடிய சூழல்கள் இருக்குதுங்க. எதுலையுமே விரோதம் காட்டுவீங்க. பொறுமையா இருக்கிறது அவசியம். உத்திர நட்சத்திரக்காரங்க கார்த்திகேயனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். சொந்த தொழில் செய்யறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல முன்னேற்றமும் சிறப்பான வருமானமும் இருக்குங்க. தொழில்ல புதிய புதிய ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. தொழிலாளர்களோட ஒத்துழைப்பு நல்லா இருக்கும். நிலுவையில இருந்த பணம் எல்லாம் கைக்கு வரும். ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும். ஹஸ்த நட்சத்திரக்காரங்க குலதெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். பூஜை புனஸ்காரங்கள்ல இன்னைக்கு அதிகமான ஈடுபாடு இருக்குங்க. புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வருவீங்க. கோயில் குளங்களுக்கு போய் தரிசனம் செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு. சிலர் கோயில் திருப்பணிகள்ல உங்களை ஈடுபடுத்திக்கிறீங்க. ஊதா நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும். சித்திரை நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு அரசாங்க நன்மைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. அரசாங்கம் சம்பந்தப்பட்ட ஏதாவது விஷயத்துக்கு நீங்க முயற்சி பண்ணியிருந்தீங்கன்னா அந்த முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமா முடியும். அரசாங்க அதிகாரிகளோட ஒத்துழைப்பு இன்னைக்கு சிறப்பா இருக்கும். பண பிரச்சனை இருக்காது. உதிரி வருமானம் இருக்கும். பிரவுன் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா பிரவுன். அதிர்ஷ்ட எண் 2, 9. துலாம் ராசி. துலாம் ராசிக்கு என்னதான் சந்திரன் 12வது இடமான விரயஸ்தானத்துல இருந்தாலும் கர்மஸ்தானாதிபதியான சந்திரன் விரயஸ்தானத்துல இருக்கும்போது உங்களுடைய செலவுகளுக்கேற்ற வரவு ஏதாவது ஒரு வகையில இருக்கதாங்க செய்யும். தனஸ்தானத்தையும் குரு பகவான் பாக்குறாரு. அதே நேரத்துல ராசி அதிபதியும் 4வது இடத்துல இருக்கிறதுனால நீங்க நினைச்ச காரியங்கள் எல்லாம் நினைச்ச உடனே நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. நல்ல ஒரு சுகமான தூக்கம், நினைச்ச உணவுகளை சாப்பிட்டு நிம்மதியா இருக்கிறது, இந்த மாதிரி அமைப்பு இன்னைக்கு இருக்குது. பெண்களுக்கு பிரயாணத்தால நன்மைகள் நடக்குங்க. விருந்து உபச்சாரங்கள்ல கலந்துக்கிருவீங்க. புதிய புதிய வண்டி வாகனங்களுக்கு
வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு, அதுக்காக செலவு செய்வீங்க. மாணவர்களுக்கு ஏதாவது வம்பு வழக்கு இருந்தாலும் அது இன்னைக்கு உங்களுக்கு சாதகமா முடியுங்க, அதுக்காக செலவு செய்யக்கூடிய சூழல்கள் சிலருக்கு இருக்கு. சித்திரை நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். பொருளாதாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். வீட்டுல இருந்த கஷ்டமான நிலை மாறி பணம் கையிருப்பு இருக்குங்க. கவலைகள் தீரும். நண்பர்களோட உதவியும் உங்களுக்கு தேவையான நேரத்துல கிடைக்கும். அரசாங்க சலுகைகளை பெறுவீங்க. பிரவுன் ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும். சுவாதி நட்சத்திரக்காரங்க பெரிய நாயகி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். பெரிய மனிதர்களோட ஆதரவும் உதவியும் இன்னைக்கு இருக்கும். சிலரை சந்திக்கணும்னு நினைச்சு நீங்க போயிருந்தீங்கன்னா அந்த காரியங்கள் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றிகரமா முடியுங்க. காரியங்களை கச்சிதமா நிறைவேற்றிக்கிறீங்க. விலை உயர்ந்த பொருட்கள் சிலர் வாங்கக்கூடும். வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். விசாக நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். எதுக்கெடுத்தாலும் கோபப்படுறத இன்னைக்கு விட்டுருங்க. தேவையில்லாம டென்ஷன் ஆகாதீங்க. உடல் நலத்துல சின்ன சின்ன தொந்தரவுகள் வரலாங்க. கண்ட இடத்துலயும் சாப்பிடாம சாப்பாட்டு விஷயங்கள்ல கொஞ்சம் கவனத்தோட இருக்கிறது நல்லது. ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை ஊதா. அதிர்ஷ்ட எண் 4, 6. விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு லாபஸ்தானமான 11வது இடத்துல சந்திரனோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் சந்திரனையும் ராசியவும் குரு பகவான் பார்க்கிறதும் சிறப்பு. தேவையில்லாம கவலைப்பட்டுக்கிட்டு இருந்த நிலையெல்லாம் மாறி இன்னைக்கு உற்சாகமான மனநிலையில இருப்பீங்க. எல்லாமே உங்களுக்கு சாதகமா நடக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. பொருளாதாரத்துல ஏற்பட்ட கஷ்டமான நிலையெல்லாம் விலகும். நல்ல ஒரு அதிர்ஷ்டமான காலம்னே சொல்லலாம். உங்க முன்னேற்றத்துக்கு நீங்க செஞ்ச எல்லா முயற்சிகளையும் இன்னைக்கு வெற்றிகரமா முடிப்பீங்க. புதிய முயற்சிகளையும் இன்னைக்கு தொடங்கலாங்க. பெண்களுக்கு பிரயாணங்களால நன்மைகள் நடக்கும். அலைச்சல்கள் அதிகமாக இருந்தாலும் எடுத்த காரியங்களை சிறப்பா செஞ்சு முடிச்சிருவீங்க. மாணவர்களுக்கு மேல் படிப்புக்காக வெளியூருக்கு போகக்கூடிய நிலை சிலருக்கு வரலாங்க. பிரயாணங்கள் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். நண்பர்களால உதவிகளும் இருக்கும். விசாக நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். சில விஷயங்கள்ல ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டியது அவசியங்க. உங்களுடைய கவன குறைவால சில காரியங்கள்ல பிரச்சனைகளை நீங்களே தேடிக்கிற மாதிரி சூழல்கள் இருக்கும். யாரையும் நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்காதீங்க. சிலரோட பேச்சுக்கள் உங்களுக்கு மன உளைச்சலை கொடுக்கலாம். விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க. ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். அனுஷ நட்சத்திரக்காரங்க சரஸ்வதி தேவியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். புதிய முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும். பொறாமைப்பட்டவர்கள் எல்லாம் விலகி போயிருவாங்க. போட்டிகள்ல வெற்றி பெற்று பரிசுகளை வெல்லக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு நல்ல விஷயமா நடக்கும். நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். கேட்டை நட்சத்திரக்காரங்க மகாவிஷ்ணுவை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். தேவையில்லாத விஷயங்களுக்கு தேவையில்லாம சண்டை போடுறத விட்டுட்டு பொறுமையா இருங்க. வீட்டுல உள்ளவங்கள அனுசரிச்சு போறது நல்லதுங்க. வீண் சந்தேகங்களுக்கும் குழப்பங்களுக்கும் இடம் கொடுக்காதீங்க. யாரு என்ன பண்ணாலும் உங்களை அவங்க ஏமாற்ற மாதிரி கற்பனையில நீங்க இருப்பீங்க. பொறுமையா இருக்கிறது அவசியங்க. பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 8, 9. தனுசு ராசி. தனுசு ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு கர்மஸ்தானமான 10வது இடத்துல இருக்கிறாருங்க. ராசி அதிபதியும் சிறு குறு தொழில்களை குறிக்கக்கூடிய 6வது இடத்துல இருக்கிறதுனால தொழில்ல நல்ல முன்னேற்றம் இருக்கும். மந்த நிலையெல்லாம் மாறும். தொழிலாளர்களோட ஒத்துழைப்பு இன்னைக்கு சிறப்பா இருக்கும். வேலைக்காக முயற்சி செஞ்சவங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. படிச்ச படிப்புக்கு தகுந்த வேலை கிடைக்காட்டினாலும் உங்களுடைய பொருளாதார கஷ்டம் தீரக்கூடிய அளவு இன்னைக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை கண்டிப்பா கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. பெண்களுக்கு பிரயாணங்கள் அடிக்கடி போற மாதிரி இருக்குங்க. குழந்தைகளோட ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனத்தோட இருங்க. கணவன் மனைவிக்கு இடையே நல்ல ஒரு இணக்கமான சூழல் இருக்கும். மாணவர்களுக்கு தேக ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனத்தோட இருக்கணும். எடுத்த முயற்சியில எந்த பின்னடைவும் இருக்காது. கல்வியில உயர்வான நிலை இருக்கும். மூல நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். பட்ட கஷ்டங்கள் எல்லாம் இன்னைக்கு தீரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. யாருடைய உதவியாவது இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு ரொம்ப ஒத்துழைப்போட இருப்பாங்க. குடும்ப வருமானமும் சிறப்பா இருக்கும். மனசுல ஒரு நிம்மதியான நிலை இருக்குங்க. சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும். பூராட நட்சத்திரக்காரங்க சித்தர்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும்.
எதுக்குமே அவசரப்படாம பொறுமையா இருக்க வேண்டியது அவசியம். நீங்க நினைச்ச உடனே நிறைவேறணும்னு விரும்புவீங்க. கால நேரமும் அதுக்கு தகுந்த மாதிரி கூடி வரணுங்கிறத மறந்துடாதீங்க. தேவையில்லாத பிரச்சனைகள்ல ஈடுபடாதீங்க. பொறுமை அவசியம். மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். உத்திராட நட்சத்திரக்காரங்க நடராஜ பெருமாளை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். தொட்டதெல்லாம் லாபமா முடியக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. உங்க வேலையிலயும் சரி அல்லது தொழிலையும் சரி நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைச்சு பண வரவு தாராளமாக இருக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குது. மேனேஜ்மெண்ட் துறையில இருக்கிறவங்க எல்லாம் நல்ல முன்னேற்றத்தை அடைவீங்க. மெரூன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மெரூன். அதிர்ஷ்ட எண் 3, 7. மகர ராசி. மகர ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு 9வது இடமான பாகியஸ்தானத்துல இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு. ராசிக்கு 5வது இடத்துல குரு இருக்கிறாரு. 5ஆம் இடத்து அதிபதி ராசியில இருக்கிறாரு. உங்களுடைய பிள்ளைகளால நல்ல பெருமை கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. பிள்ளைகள் கிட்ட நீங்க என்ன எதிர்பார்த்தீங்களோ அந்த எதிர்பார்ப்பு இன்னைக்கு உங்களுக்கு பூர்த்தியாகும். வெளிநாட்டுல இருந்து நல்ல செய்திகள் கிடைக்கும். தந்தை வழி உறவினரால நன்மைகள் நடக்கும். பெண்களுக்கு மனசுல ஒரு நிம்மதியான நிலை இருக்குங்க. குடும்ப கௌரவத்துக்கு குறை இருக்காது. அழகு கலை நிபுணர்கள் நல்ல முன்னேற்றத்தை பெறுவீங்க. மாணவர்களுக்கு உயர்கல்வியில சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க. வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். உத்திராட நட்சத்திரக்காரங்க நடராஜரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். குடுக்கல் வாங்கல்லாம் இன்னைக்கு பெரிய அளவுல இருக்குங்க. பண வரவு நீங்க எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே இருக்கும். உங்க உழைப்பிற்கு தகுந்த ஊதியம் கிடைக்கும். இழப்புகளை ஈடுகட்டுற விதமா வருமானம் இருக்கும். தொழில்ல புதிய புதிய ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. மெருநீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். திருவோண நட்சத்திரக்காரங்க குலதெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். மனசுல இருந்த பயமும் பதட்டமும் இன்னைக்கு விலகிருங்க. தைரியமா எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்து செய்வீங்க. மனசுல பட்டதை வெளிப்படையா பேசுவீங்க. பக்குவமா பேசி காரியங்களை சாதிச்சுக்கிருவீங்க. பண பிரச்சனை இருக்காது. ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். அவிட்ட நட்சத்திரக்காரங்க துர்க்கையம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். உங்க கவலைகள்லாம் தீர்ந்து நிம்மதியா இருக்கக்கூடிய நாளா இருக்குதுங்க. மனநிலையில ஒரு தெளிவான நிலைக்கு வருவீங்க. குழப்பங்களுக்கு சரியான விடை கிடைக்கும். புதிய நண்பர்களோட அறிமுகமும் அவர்களால நன்மையும் இன்னைக்கு இருக்கும். சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டம் அடிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு ஊதா. அதிர்ஷ்ட எண் 1, 8. கும்பராசி. கும்பராசிக்கு இன்னைக்கு முழுமையான சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. கொஞ்சம் பொறுமையாதான் இருக்கணும். யாருக்கிட்டையும் தேவையில்லாத பேச்சுக்களை தவிருங்க. அடுத்தவங்க பிரச்சனைகள்ல தலையிடாதீங்க. குடும்பத்துல குழப்ப நிலை இருக்குங்க. விட்டு கொடுத்து போறது நல்லது. பெண்களுக்கு மனசுல எதிர்காலத்தை பத்திய பயமெல்லாம் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். எதுக்கெடுத்தாலும் தர்க்கம் பண்ணுவீங்க. வீண் விவாதங்கள்ல ஈடுபடாதீங்க. மாணவர்களுக்கு வேண்டாத எண்ணங்கள் இன்னைக்கு மனச வாட்டுங்கிறதுனால இறை வழிபாட்டுல கவனம் செலுத்துறது நல்லதுங்க. எதிர்பாராத குளறுபடிகள் வரலாம், கவனம். அவிட்ட நட்சத்திரக்காரங்க துர்க்கையம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். உறவினர்களாலையும் நண்பர்களாலையும் நல்ல மதிப்பு மரியாதையும் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. குடும்பத்துல அமைதியான சூழல் இருக்கும். மனசும் உடலும் உற்சாகமா இருக்கும். பண தட்டுப்பாடு இருக்காது. ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். சதய நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு முழுமையான சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால ரொம்ப கவனமா இருக்கணும். வேலை இடத்துல உயர் அதிகாரிகளால தொல்லைகள் வரலாங்க. சக ஊழியர்கள் கூட உங்ககிட்ட போட்டியோட நடந்துக்கலாம். அதனால உங்களுக்கு எரிச்சல் அதிகமா இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலையும் பொறுமையை கடைபிடிக்கிறது அவசியம். வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க மகான்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். யாரு உங்களை பத்தி நல்லா பேசுறாங்க, யாரு உங்களை எதிரில புகழ்ந்துட்டு பின்னால போய் தவறா பேசுறாங்கிறத இன்னைக்கு நீங்க புரிஞ்சுக்கிருவீங்க. உங்களுடைய கவனத்தை உங்க வேலையில செலுத்துறது நல்லதுங்க. அடுத்தவங்களை திருப்திப்படுத்தணுங்கிறதுக்காக தேவையில்லாத விஷயங்கள்ல ஈடுபடாதீங்க. ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நீலம். அதிர்ஷ்ட எண் 8, 9. மீனராசி. மீனராசிக்கு சந்திரன் இன்னைக்கு 7வது இடத்துல சந்திரனோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் ராசி அதிபதியால பார்க்கப்படுறதும் சிறப்பு. மனசுல இருந்த கவலைகள் நீங்கி குதூகலமான மனநிலையில இருப்பீங்க. குடும்ப ஒற்றுமை சிறப்பா இருக்குங்க. கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும். பொருளாதாரத்துல ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும். மனசுல இனம் புரியாத சந்தோஷமும் நிம்மதியும் இருக்குங்க.
பெண்களுக்கு குடுக்கல் வாங்கல்லாம் சிறப்பா இருக்கும். கணவரோட பரிசு இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. கணவரோட அன்பு பெரிய ஆறுதலா இருக்குங்க. மாணவர்களுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் சிறப்பா இருக்கும். அடுத்தவர்களால பாராட்டப்படுவீங்க. ஆசிரியர்களோட நன்மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கும். புரட்டாதி நட்சத்திரக்காரங்க மகான்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். உடல்நிலையில கொஞ்சம் முன்னுக்கு பின் தொல்லைகள் கொடுக்கக்கூடிய அமைப்பு தாங்க இருக்கு. ஒரு நேரம் நல்லா இருக்கிறது, ஒரு நேரம் உங்களை கஷ்டப்படுத்துற மாதிரி இருக்கும். மனசுல குழப்பமான நிலை இருக்கும். எதை செய்யறதுக்கும் மூடே இருக்காது. சோம்பலா உணர்வீங்க. ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலன்களா இருக்குங்க. இன்னைக்கு சாதித்து காட்டக்கூடிய அமைப்பு இருக்கு. வழக்குகள் நடக்கிறவங்களுக்கு கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமா முடியும். பண பற்றாக்குறை இருக்காது. மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ரேவதி நட்சத்திரக்காரங்க செந்தில் ஆண்டவரை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு முடிஞ்சிரும்னு நீங்க எதிர்பார்ப்போட இருந்த விஷயம் கொஞ்சம் முடியாம தள்ளி போறதுனால மனசுல சலிப்பு அதிகமாக இருக்குங்க. எதுலையுமே ஒரு இழுபறியான நிலை இருக்கும். அதிக முயற்சிக்கு பிறகுதான் எந்த விஷயமும் முடியும். குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். ரோஸ் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் பச்சை. அதிர்ஷ்ட எண் 3, 4. நன்றி. இதுவும் கடந்து போகும். நல்லதே நடக்கும்.